ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம விஜய் காவேரியை பார்த்து தகச்சு போய் நிற்கிறாங்க. இத்தனை வருஷமாக நம்ம காவேரி நம்மளை பிரிஞ்சு இருந்திருக்கா, நம்மளும் அவள் இல்லாமல் ஒரு நரகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இனி இதுக்கப்புறமும் நம்ம காவேரி நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக காவேரி இனிமேல் நம்ம கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும். அவளுக்கு பழைய ஞாபகங்களை எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வர வைக்கணும். சரி, இப்போவே நம்ம காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு யோசனை, இப்போ போய் திடீர்னு நம்ம காவேரி முன்னாடி நின்றோம், நான் தான் உன் புருஷன், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா இதனால் காவேரியோட மைண்ட் செட் வேறு மாதிரி திங்க் பண்ணலாம். அது மூலமாக காவேரிக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது? சரி, நம்ம இதை கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல காவேரி கிட்ட போகணும். அவளை எப்படியாவது குணப்படுத்தி தன்னோட பிள்ளை தனக்கு புருஷன்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவள் உணரணும். எல்லா பழைய ஞாபகங்களும் அவளுக்கு வரணும். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு போய் அவள் முன்னாடி நிற்க வேண்டாம். அவளுக்கு டென்ஷனையுமே நம்ம கொடுக்க வேண்டாம். அவள் இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் நினைக்கிறாங்க. இப்போ தான் நமக்கு வீடு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இங்கே தான் காவேரியும் அவங்க அம்மாவும் இருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போதும், இனிமேல் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் அதாவது நம்மளோட ஞாபகம், குழந்தை ஞாபகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவளுக்கு வர வைக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இனிமேல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. வந்த வழியே திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ரூம்குள்ளே. அதாவது காவேரி கூட்டிகிட்டு வந்தால் நம்ம அவளை எப்படிலாம் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்ற யோசனைக்கு போயிடுறாங்க. இப்போது குட்டி காவேரி வராங்க. அப்பா, என்னப்பா ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல். நான் எவ்வளோ நேரமாக அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு பயங்கர யோசனையில் இருக்கீங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு தங்கம், எனக்கு எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல. இனிமே நீ ஆசைப்பட்டு கேட்குறது எல்லாத்தையுமே என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு அதில் ஹாப்பி தான். ஆனால் நான் கேட்டு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இப்போ வரைக்குமே எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த ஞாபகத்தை எனக்கு மாற்றி விட்டுடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷயத்த நான் எப்போவுமே உங்ககிட்ட கேட்குறதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நான் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு டைம் கூட என்னை கூட்டிகிட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் நம்ம குட்டி காவேரியை தன்னோட நெஞ்சில் போட்டு அணைச்சிக்கிறாங்க. இங்கே பாருடா தங்கம், அதை கூட என்னால் நிறைவேற்ற முடியும்டா. ஆனால் அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு டைம் கொடுப்பியா? கண்டிப்பாக உன் அம்மா கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறீங்க? அப்போது நான் என் அம்மாவை பார்க்கலாமா? ஆனால் அது எப்போ நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொஞ்ச நாளில் சீக்கிரமாகவே உன்னை நான் உன் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ, அம்மா, நானுன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஓகேவா? ஆனால் அப்பாவுக்கு நீ டைம் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லவும், ஓகேப்பா, எனக்கு என் அம்மாவை பார்த்தா போதும், நீங்கள் டைம் எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு தாராளமாக நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. என் தங்க பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற. அதே சமயம் வீட்டில் தாத்தா கிட்ட பாட்டி கிட்டன்னு யார்கிட்டையுமே நீ பேசக்கூடாது. அப்போ தான் நான் உன் கூட பேசுவேன். அதே சமயம் உன் அம்மா கிட்ட கூடிய சீக்கிரமே நான் கூட்டிகிட்டு போவேன், சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா, இருந்தாலும் தாத்தா பாட்டியெல்லாம் பாவம் இல்லையா? இங்கே பாருடா தங்கம், உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்ற ஒரு அதாவது நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா கண்டிப்பாப்பா, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்ப்பா. எனக்காக இருக்கிறதே நீங்கள் தான். அதாவது உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாரை விடவும் உங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நமக்கு விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம அம்முவை காவேரி கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும். காவேரிக்கு தன்னோட குழந்தை அம்மு தான், அம்முக்கு தன்னோட அம்மா காவேரி தான் அப்படின்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது
நம்ம குட்டி காவேரியை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம விஜய் வந்து நேராக கரெக்டாக காவேரியோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா காவேரி இப்போது ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அதாவது காவேரி இல்லாத டைமில் தான் நம்ம அத்தை கூட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போது நம்ம விஜய் சாரதா வீட்டுக்கு தான் போகிறாங்க. சாரதா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. என்ன இது விஜய் தம்பி வாய்ஸ் மாதிரியே இருக்கே, இந்த குரல் விஜய் தம்பியோடது தான். கண்டிப்பாக அவர் வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் தான் இறந்து போயிட்டாரே. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. திரும்பவும் நம்ம விஜய் அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன ஒருவேளை ஆவியாக அங்கே வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் விஜய் தம்பி நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும்னு வெளியே இந்த சைடுலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் நம்ம விஜய் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. விஜயை பார்த்ததுமே இங்கே நம்ம சாரதாவால் எதுவுமே, அதாவது என்னடா இது அதிசயமாக இருக்கே, இது கனவா நினைவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தன்னோட கையவே கிள்ளி பார்க்குறாங்க. இது நினைவு தான் அத்தை, நான் நெசமாக தான் வந்திருக்கேன் அத்தை, நான் செத்தெல்லாம் போகலை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி விஜய் தம்பி, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜயுமே ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி வாங்க தம்பி, உள்ளே வந்து உட்காருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தம்பி. எப்படியும் உங்களுக்கு எதுவும் ஆகலை தம்பி. சத்தியமாக இதெல்லாம் இப்படி நடக்கும், நீங்கள் திரும்ப வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதா, இருங்க தம்பி உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நீங்கள் வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமாம் அத்தை, காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் அத்தை நீங்கள் என்கிட்ட வந்து பேசவே இல்லை? ஏன் அத்தை என்னையும் என் குழந்தையும் தேடி வரல? காவேரிக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி அத்தை உங்கள் பேத்தியை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க நம்ம விஜய். சாரதாவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. தம்பி அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி தம்பி, நாங்களுமே உங்கள் வீட்டை விட்டு போகிறோன்னெல்லாம் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் காவேரியும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி கண் விழிச்சிட்டா, அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் உங்களை வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டலும் கூட சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்குறப்பெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க தம்பி. அதுக்கப்புறம் காவேரியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்போ தான் உங்கள் பாட்டியும் தாத்தா, அதுக்கப்புறம் அன்பரசு, ராதா இவங்க எல்லாருமே சொன்னாங்க, விஜய் வந்து உயிர் பொழைப்பான மாட்டானான்னு தெரியல, கண்டிப்பாக அவன் இறந்து போயிடுவான். அந்த ஏதோ மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த மிஷினை எடுத்ததுமே விஜயோட மூச்சு நின்று போகும். இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். காவேரிக்குமே மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அவள் இங்கே இருந்தானா வேறு மாதிரி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைய இங்கே தான் விட்டுட்டு போகணுன்ற மாதிரி உங்கள் பாட்டி சொன்னாங்கப்பா. அதை கேட்டு நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை? ஆமாப்பா அப்படி தான் சொன்னாங்க. நானுமே அது எப்படி எங்கள் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைய நாங்கள் எப்படி விட்டுட்டு போக முடியும்? நாங்கள் எங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறோம், இதுக்கெல்லாம் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம்ப்பா. ஆனால் உங்கள் பாட்டி விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் அந்த பசுபதியால் என்னென்னமோ நடந்துருச்சு. நாங்கள் உயிருக்கு உயிராக நினச்ச விஜய் இப்போது எங்களை விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அவனோட ஞாபகமாக நாங்கள் இந்த குழந்தைய தான் பார்க்குறோம். அவனுக்கு பதிலாக நாங்கள் குழந்தைய தான் வச்சு நாங்கள் ஆறுதல் தேடிக்கணும். தயவு செஞ்சு இந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலெல்லாம் விழ வந்தாங்கப்பா. வேறு வழியே இல்லாமல் தான் என் மனசுக்கு சுத்தமாக ஒத்துக்காதாதான்ப்பா நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். ஆனால் துளி கூட குழந்தைய விட்டுட்டு போகணுமோ இல்லை உங்களை பிரிஞ்சு நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கவே இல்லை. அவங்க வீட்டை விட்டு போக சொன்னப்போ நாங்களுமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் ஆகணும். ஆனால்
நீங்க கொஞ்ச நாள்லயே உங்கள தேடி கூட நாங்க குழந்தைய பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். அங்க யாருமே இல்ல. வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட பேத்தி எப்படி இருப்பா? வயசான காலத்துல அவங்க எப்படி குழந்தைய பார்த்துப்பாங்கன்ற ஒரு தவிப்பு எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. அது மட்டும் இல்லாம காவேரிக்கு எந்த ஒரு சுயநினைவுமே வரல. அதாவது அ மறந்தத அ எதுவுமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வராதப்போ எங்களுக்குமே பயமாவே இருந்தது. வந்துருச்சுன்னா உங்கள பத்தி கேட்பாளே! அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம அவ வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நெனச்சு நாங்க எவ்ளோ வருத்தப்பட்டோம் தெரியுமாப்பா? இந்த பசுபதியால உன்னுடைய வாழ்க்கையும், காவிரியோட வாழ்க்கையும் இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத நாளே இல்லப்பா. அது மட்டும் இல்லாம காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைய அமைச்சு வச்சிரணுன்றதுக்காக நாங்களும் எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோம் கொஞ்ச நாளுக்கு கழிச்சு. ஆனா காவேரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. நான் கல்யாணம் ஆகாமயே இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ கூட ரீசெண்டா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்க. அ எங்களுக்கு எல்லாருக்குமே காவேரிக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணைய அமைச்சு குடுத்தணும். எனக்கு அப்புறம் அவ தன்னந்தனியா இருந்துறக்கூடாது. அவளுக்குன்னு ஒரு துணை வேணுன்றதுக்காக அவள கட்டாயப்படுத்தி நாங்க அன்னைக்கு மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் குதி குதின்னு குதிச்சாப்பா. இங்க பாருங்க எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க எவ்வளோதான் வற்புறுத்தினாலும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்களுமே போயிட்டாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே சைலண்ட் ஆயிட்டோம்ப்பா. ஆனா திடுதிப்புன்னு நீ இப்படி வந்து நிப்பன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட உங்க சித்தியும், சித்தப்பாவையும் நாங்க பார்த்தோம்ப்பா. அப்போ குழந்தைய பத்தி கேட்டதுக்கு அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுல அந்த குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கலாம் இல்ல. நாங்களும் சும்மா ஒரு வேலை விஷயமா தான் இங்க வந்தோன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா. ஆனா நாங்க எதார்த்தமா காவேரிக்கு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்குன்றதுனால தான் இந்த ஊருக்கு வந்தோம். அவங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்த்தப்ப கூட வெளிநாட்டுல இருக்கிறதா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா, நீ இப்படி வந்து நிப்பன்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கலப்பா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாரதா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல, நம்ம விஜயோட கண்ல அப்படியே கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படியெல்லாம் நடந்திருக்கே! என்னுடைய தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு இவங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அத்த. நான் காவேரி கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ஆசை வச்சிருந்தேன். எவ்வளோ பாசத்தையும், நேசத்தையும் காவேரி மேல கொட்டினேன். அவ இல்லாத வாழ்க்கைய என்னால ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படின்ற அளவுக்கு நான் இருந்தேனே! அது எல்லாமே என் தாத்தா, பாட்டிக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும், ஏன் என் தாத்தாவும், பாட்டியும் இப்படி நடந்துக்கிட்டாங்க? வாய் கூசாம நான் இறந்துட்டதா உங்ககிட்டயும், காவேரி இறந்துட்டதா என்கிட்டயும் சொல்லி, ஏன் இப்படி நடிக்கணும் அவங்க? அப்படின்னெல்லாம் சொல்லி நம்ம விஜய் பயங்கரமா அழுகுறாங்க. உடனே இங்க சாரதா இருந்துட்டு, "தம்பி அழுகாதீங்க தம்பி. அந்த கடவுள்ன்னு ஒருத்தவங்க எதுக்கு இருக்காரு? இந்த மாதிரி உங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு எப்பவுமே சோதனை குடுப்பாரு. ஆனா கைவிட மாட்டாரு அப்படின்றது உண்மைன்னு சொல்லிட்டு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. கண்டிப்பா நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க தம்பி. எனக்கு அதில் நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன ஒன்று காவேரி எல்லா ஞாபகங்களையும் மறந்துட்டாப்பா. டாக்டருமே கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். பழைய ஞாபகங்கள் எல்லாமே சீக்கிரமாவே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க விஜய். நீ கவலைப்படாதப்பா விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்க நம்ம விஜய் இருந்துட்டு, "அத்தை காலையில கூட நான் இங்கே வந்தேன் அத்தை. காவேரியும் நீங்களும் எங்கேயோ போயிட்டுருந்து வந்தீங்க. ஆமாம் எங்கே போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம சாரதா சொல்கிறாங்க, "ஊருக்கு போயிருந்தோம் தம்பி. யமுனா கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டு இருந்திருக்கா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏதோ தவறி விழுந்துட்டு இருக்காப்பா. கையே ஃப்ராக்சர் ஆகிட்டுருக்குதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஐயோ! அதுக்காக தான் போயிருந்தீங்களா?" "ஆமாப்பா தம்பி. போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம். அப்போதான்ப்பா நீ பார்த்துருப்ப. அப்போவே நான் வந்து உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன் அத்தை. காவேரிக்கு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் டென்ஷனை கொடுத்துருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம இது சாரதா இருந்துட்டு, "தம்பி குழந்தை எப்படி இருக்கு தம்பி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அவள் நல்லா இருக்கா அத்தை. என்ன ஒன்று அவள் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன் அத்தை. ஆனால் அடிக்கடிக்கு நான் அம்மா கிட்ட போகணும், அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறப்போ நான் அப்படியே உடஞ்சி போயிடுவேன் அத்தை.
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம் ஆகும் தெரியுமா? ஆனால் இப்போ அவள் உயிரோடு இருக்கான்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் என் காவேரி திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். என் குழந்தைக்கும் அவள் அம்மாவோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல. இனிமே அவள் அம்மாவோட பாசத்துக்காக அவள் ஏங்கணும்னு அவசியம் இல்லைல்ல அத்தை. கூடிய சீக்கிரமே காவேரிக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் திரும்ப வந்துடும் அத்தை. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் அத்தை. நாளைக்கு எப்படியாவது காவேரியை பேசி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் அத்தை. சீக்கிரமாகவே அவங்க எல்லாத்தையுமே பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தம்பி, கண்டிப்பாக நான் நாளைக்கு காவேரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது சரிங்க அத்தை, நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் காவேரியுமே இங்கே வந்துடுவா. நான் யார் அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாப்பா தம்பி, விஜய்ன்ற பேரை கேட்டாலே அவள் உடம்புல ஏதோ பண்ணுது அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிக்கிட்டே இருப்பா தம்பி. உங்களை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக அவள் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி வந்ததும் வந்தீங்க, சாப்பிட்டு போங்க தம்பி. உங்களுக்கு என் கையால் சமைச்சு போட்டு எம்புட்டு நாள் ஆகுது. இருக்கட்டும் அத்தை, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். காவேரியை நான் எப்படியாவது அவளோட பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வந்து அவளுக்கு தன்னோட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு காட்டணும். அப்போ வரைக்குமே எனக்கு அதாவது என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒழுங்காக தூக்கம் வராது அத்தை அப்படின்னு சொல்லவும், தம்பி உடம்ப கெடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க தம்பி, அதான் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துருச்சுல்ல. கண்டிப்பாக காலப்போக்கில் எல்லாம் சரியாகும் தம்பி, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போது சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இப்போது பாப்பாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அங்கே போயிட்டு நிற்கிறாங்க. நம்ம குட்டி காவேரியும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்னம்மோ என்னாச்சு, ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டு நிற்கிறீங்க? இல்லைங்கப்பா, நான் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளாஸ் மிஸ்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருந்தேன். நீங்கள் எப்படியாவது சீக்கிரமாக வருவீங்க, என் மிஸ்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு என் மிஸ்ஸு கூட உங்களை பேச வச்சிடலாம் நான் நினச்சேன். என் மிஸ்ஸு எவ்வளோ ஸ்வீட்டு அப்படின்றத நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி எனக்கே அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு டாடி. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸுமே டைம் ஆகிடுச்சி, இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நடந்து தான் போகணும், ஆட்டோ பிடிச்சி போகிறதுனால இப்போவே நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மிஸ்ஸு போயிட்டாங்க. எல்லாம் உங்களால தான். நீங்கள் டைமுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸையும் காக்க வச்சுருக்க வேண்டாம், என்னையும் காக்க வச்சுருக்க வேண்டாம். போங்க அப்பா, என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அம்மு, எனக்கு வேணா நீ ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. தப்பு தான் அம்மோ, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம். அப்பா ஃபாஸ்ட்டாக வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்தான் அப்படின்னா கீழே விழுந்து எனக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அம்மோ? ஐயோ அப்பா, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா, இருக்கட்டும்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் வாட்ச்மேன் அண்ணா என்னை இங்கேயே இருக்கணும், ரோடு பக்கமெல்லாம் போகக்கூடாதுன்னு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாருப்பா. உங்கள் காரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேனே. நீங்களும் சேஃப்டியாக டிரைவிங் பண்ணுங்கப்பா. நீங்கள் மெதுவாக வந்தால் கூட எனக்கு ஓகே தான்ப்பா. அது வரைக்கும் நான் வாட்ச்மேன் அண்ணா கூட உட்காண்ட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்க பிள்ளை, என் அம்மு வெரி வெரி குட் கேர்ள், ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா. அப்பா இன்றைக்கி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்களா? இங்கே பாரம்மோ, டெய்லியும் சாக்லேட் சாப்பிட்டு தான் உன் பல்லு பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சமாக புழு வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் புழுகு பல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பல்லை பிடுங்கி எடுத்துருவாங்க அம்மோ. அதுக்கப்புறம் உன்னால் கொஞ்சம் ஹார்டான இருக்கிற ஸ்நாக்ஸ் எதுவுமே கடிச்சு சாப்பிட முடியாதுல்ல. நீ டெய்லியுமெல்லாம் இது சாக்லேட் சாப்பிடக்கூடாது அம்மோ. உனக்கு பர்த்டே இல்லை ஏதாவது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் எப்போயாவது ஒரு டைம் சாப்பிட்லாம், ஓகேவா? டெய்லியும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது வழக்கம் போல் நம்ம தாத்தா குட்டி காவேரி வந்து தூக்கவும் நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன தாத்தா, உங்களுக்கு நான் எத்தனை டைம் தான் சொல்கிறது, எதுக்காக என் பிள்ளைய நீங்கள் தூக்க வரீங்க? இங்கே பாருங்கள், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனேங்க நம்ம தாத்தா ரொம்பவே மூட் அவுட் ஆகிடுறாங்க. என்னப்பா விஜய் இப்படி பேசுறியப்பா? குழந்தைய ஆசையாக வந்து தூக்க வந்தேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவன் ஸ்கூலில் இருந்துட்டு வந்தா, இப்போ அவளை தூக்கணும்னு பார்க்கணும் பேசணும்னு ஆசையாக இருக்காதாப்பா? ஏன்பா இப்படி பண்ணுற? ஏதோ நீ நல்லா இருக்கணும், உனக்கு எதுவும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான்
அப்படி ஒரு பொய்யை சொன்னேன், அதுக்காக நீ இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லவும் விஜய் சொல்கிறாங்க, அப்போது நானும் காவேரி அதான் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்க. அப்போது என் பொண்டாட்டியுமே அப்படி தானே குழந்தைய அதாவது குழந்தைய ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பா. ஒருவேளை அவளுக்கு எல்லா ஞாபகமும் இருந்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் பாட்டியும் சித்தியும் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய சம்மதம் இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. அப்போது எனக்கே தெரியாமல் தான் எல்லா இன்சிடெண்ட்டுமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தாவை கேட்குறாங்க. அதே சமயம் இப்போது என் பொண்டாட்டியை பிரிஞ்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுமே எத்தனையோ டைம் அம்மா அம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் அப்போ கூட ஒரு டைம் கூட நீங்கள் அப்போது என்கிட்ட காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. சொல்லாமல் தானே மூடி மறைச்சிங்க. அப்போது அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து குட்டி காவேரி முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு அப்போது அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா? அம்மா இப்போது நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா? எங்கப்பா இப்போவே நான் அம்மாவை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு குட்டி காவேரி பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. இங்கே பாருடாமோ, நான் கண்டிப்பாக உன்னை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போவேன், நீ கவலைப்படக்கூடாது சரியா, நீ வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தாத்தா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ராதா இருந்துட்டு, அப்பா அழுகாதீங்கப்பா, விஜய் ஏதோ கோவத்தில் இருக்கான், கொஞ்ச நாள் வரைக்கும் தான் எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக விஜய் வந்து என் கூட பேச மாட்டாமா, ஏன்னா நான் அவனுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன், நான் காவேரிக்கிட்டேருந்து விஜயை பிரித்து வச்சுருக்கேன், அதை கண்டிப்பாக அவனால் ஏற்றுக்கவே முடியாது, அதனால தான் இவன் இவ்வளோ கோவப்படுறான், இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அவன் என் கூட பேசுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சுமா, இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து பயங்கரமாக அப்செட்டாக பேசவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, இப்படி தவறான ஒரு முடிவை எடுத்துடாதீங்கப்பா, சாவு ஒன்றும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடையாது, கொஞ்ச நாள் வரைக்கும் போகணும்ப்பா, எல்லாமே சரியாயிடும், நம்ம நம்புவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தாத்தா ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காங்க. தாத்தா என்னதான் பாட்டி வந்து சொல்லியிருந்தாலுமே விஜயும் காவேரியும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தாத்தா கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். எப்போவுமே விஜய் கூடவே இருப்பாங்க, நம்ம விஜய்க்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எங்கே பசுபதியால் விஜயோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் கடைசி வரைக்கும் நம்ம தாத்தா கூட கண்டிப்பாக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நம்ம குட்டி காவேரி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து பேசணும், அவங்க அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.